Welcome to Pyramid Advisory YouTube channel. நம்ம வந்து இப்போ வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்மளுக்கு கால்குலேட் பண்ண தெரியாது, ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக. வேல்யூ இன்வெஸ்டிங்கிறதுனாக்கா ஒரு ஸ்டாக்கு சீப் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன், சீப்பாக இருக்கிறது அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் வாங்கி நம்ம ஒரு ரேஞ்சில் விற்கணும். நம்ம சஜஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி நம்ம பேசலாம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுறது ஒரே சைட் வந்து பார்த்திங்கனாக்கா டாப் ஸ்டாக் ரிசர்ச். இதில் போய்ட்டு இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாக்கா இந்த மார்க்கெட்டில் எல்லாமே அதிகமாக இருக்குது, 52 வீக் லோவில் ஹையில் இருக்குது, அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா ஸ்டாக்கும் 52 வீக் லோ போயிட்டு தான் 52 வீக் ஹை வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஞாபகம். ஸோ அட் எனி பாயிண்ட் இன் டைம் there are stocks which are attractively valued. ஓகே, அது நம்ம எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். எண்ட் ஆஃப் தி டாப் ஸ்டாக் ரிசர்ச் எண்ட் ஆஃப் டே ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்கனாக்கா EOD ட்ரெண்ட்ஸ், மூவிங் ஆவரேஜ், ஹைஸ் அண்ட் லோஸ், ஓவர்பாட், ஓவர்சோல்ட், கேண்டில் ஸ்டிக், டெக்னிக்கல்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ். ஓகே, இந்த ஸ்க்ரீன்லாம் வரும். இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹைஸ் அண்ட் லோஸ் கிளிக் பண்ணணும். ஸ்டாக்ஸ் நியர் த ரைஸ், ஸ்டாக் நியர் த லோஸ், ஸ்டாக்ஸ் farthest from the highs. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாக்ஸ் நியர் த லோஸ் நம்ம போனோம்னாக்கா அதில் வந்து அது கொஞ்சம் பார்த்தோன்னா 1 year லோ. ஓகே, லாஸ்ட் 1 year லோ. ஓகே, 1 year லோ கிளிக் பண்ணுறோம். ஓகே, 1 year லோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வரும். ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து நிறைய இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து 5 ரூபா 12 ரூபா அதெல்லாம் வந்து 5 ரூபா 12 ரூபாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இது வந்து இதெல்லாம் சதுரங்க வேட்டை ஸ்டாக் கேப்ஃபுல்லாக இருக்கணும், நல்லதான் தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளூ சிப் ஷேர்ஸ் கிளிக் பண்ணுறோம். ஓகே, ப்ளூ சிப் ஷேர்ஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ கோல் இண்டியா IOCயில் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து கோல் இண்டியாவில் குட் கம்பெனி, பட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ஜ் கேபிட்டல். ஓகே, அது ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா அதில் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் இருக்குது, இட்ஸ் ரெகுலேட்டட் பை த கவர்மெண்ட், ப்ளஸ் US டாலர் லிங்க் இருக்குது, அதில் குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இருக்குது. இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்க குட்டையில் மீன் பிடிக்கிறது டேஞ்சர், அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அடுத்து வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு ஒரு ஸ்டாக் வந்துருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் அ பிராண்டட் நேமு, பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகே, கரண்ட் ப்ரைஸ் 28. இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறதுனாக்கா கரண்ட் ப்ரைஸ் 1 year லோ 1 year ஹை. ஓகே, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் ப்ரைஸ் 28, 1 year லோ 26. ஸோ 1 year லோ கிட்ட ட்ரேட் ஆகுது. 1 year ஹை 69. இப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, இது வேல்யூ பார்த்து நம்ம 51 வீக் லோ கிட்ட இருக்குது. ஆல் டைம் ஹை 69. உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி, இந்த ஸ்டாக் 69 rupees போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஓகே, 1 year ஆகுமா, 2 years ஆகுமா, 3 years ஆகுமா? ஓகே, லெட்ஸ் சே 2 years ஆகும். வெயிட் பண்ண ரெடியா? எஸ், அப்போது நீங்கள் வாங்கலாம். பட் இதில் நான் என்ன பார்க்கணுன்னா, எல்லாத்துலேயும் மெயின் வந்து அலோகேஷன் தான். இப்போ உங்கள்கிட்ட கேபிட்டல் 3 lakhs இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து 25,000 ஈச் மேலே போடக்கூடாது. இதுனா ஈவன் 20 ஸ்டாக்ஸ் கூட வச்சுக்கலாம் 5 lakhsக்கு. ஒன்லி திங் இஸ், இது மாதிரி நிறைய வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பயிரிட்டுனே வந்தீங்கன்னா அப்புறம் அறுவடை பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நீங்கள் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 28,000 போட்டது 69,000 ஆச்சுனாக்கா நீங்கள் வந்து இன்னும் 2 கவுண்டர் வாங்கலாம். ஒரு கவுண்டர் வாங்கினது 2 கவுண்டர் வாங்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணலாம். ஓகே, வேல்யூ இன்வெஸ்டிங் மாதிரி. பட் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தட். அதுக்கு முன்னே ரத்தம் வரும், எல்லாம் வந்து அமைதியாக இருக்கணும். ஓகே, HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் இது வந்து 1 year லோனா இது வந்து ஜாக்பாட்னு அர்த்தம். இந்த மாதிரி குவாலிட்டி கம்பெனி 1 year லோவில் கிடச்சா யூ ஹேவ் டு லேப் இட் அப். யோசிக்கவே கூடாது. ஏன்னா திஸ் கம்பெனிஸ் cannot மேக் லாஸஸ். ஐ டாக் லாட் அபவுட் HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ அதில் நம்ம திருப்பி அதை பற்றி பேச வேண்டாம். அதை பற்றி பேசினா நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் நிறைய இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி நெக்ஸ்ட் NTPC அகைன் இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப லார்ஜ் கேப் அவாய்ட். பேங்க் ஆஃப் பரோடா. ஓகே, எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் ஆர் லார்ஜ் கேப்ஸ். பட் கான்செப்ட்ஸ்லி ஐம் டெல்லிங் யூ 41 இருக்குது. ஆல் டைம் ஹை 108. ஆல் டைம் ஹை 108. ஸோ 41 ஆல் டைம் ஹை 108னாக்கா உங்களுக்கு தெரியும். இப்போ இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா இஃப் யூ ஆர் ஷியூர் இட் கோ டு 108 in 2 years 3 years, this is the profit you will make. இது வந்து தெரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்துஸ்தான் பெட்ரோலியம் 175. இது அவாய்ட். பெட்ரோலியம் கம்பெனிஸ் அவாய்டு. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு
9866 12,000. ஸோ 30% தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது தேவையில்லை. நம்மளுக்கு வந்து அது மாதிரி வேல்யூ பிக் பண்ணும்போது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் வெயிட் பண்ணாக்கா. பட் இப்போ நீங்கள் ஓகே, பட் இதுவும் வேல்யூ பிக்கு தான். பட் தி திங் இஸ் இட்ஸ் பீன் ஃப்ளாட் ஃபார் த லாஸ்ட் 1 year. ஐ மீன் ஆல்மோஸ்ட் லைக் 1 year ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. இட் வில் கிவ் யூ டீசன்ட் ரிட்டர்ன். ஓகே, ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் அகைன் யுவர் கால். இது இங்கே நீங்கள் வாங்கினா இங்கே வெளியே வரணும் அந்த மாதிரி இருக்குது. அகைன் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்டாக். இட்ஸ் அன் ஆல் சீசன் ஸ்டாக் அண்ட் ஆல் மோட் ஸ்டாக். ஓகே, ரெண்டாவது இதில் என்னென்னாக்கா இன்னொன்று வந்து ஸோ இன்எலாஸ்டிக் டிமாண்ட், எக்கனாமிக்ஸ் இன்எலாஸ்டிக் டிமாண்ட்னாக்கா generally demand is elastic. When the prices go up, demand goes down. When the prices go up, demand goes down. When the prices drop, demand goes up. Okay, but in the certain things are inelastic. One will be just got a snob appeal. For example, Mercedes-Benz, BMW now the snob appeal. So price here that the ஆளுங்க வாங்கிட்டே இருப்பாங்க. Okay, the demand will not come down. On the other hand, demand will go up. Those things which are strong, that's a topic. I don't want to get into that. So another one is it's an all season. If you are happy, cheers. If you are not happy, cheers. Okay. Next one, the Hindustan Lever 2095, 2600. So it's got a 30% upside. So it is again, if you want 30% upside, you can go for this. But nobody knows when, but it will go at some point in time. So in the strategy line, என்ன பண்ணலாம்? I mean, that's your call. எப்படி ட்வீக் பண்ணி பண்ணுறீங்களோ உங்கள் விருப்பம். இங்கே போனால் இங்கே விற்றீங்கன்னா வித்தன்னைக்கு உங்களுக்கு ரெடியாக ஸ்டாக் இந்த ஸ்க்ரீனில் போனால் ரெடியாக ஸ்டாக் இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அவாய்ட். HDFC ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஃபினான்ஸ் 1790, 2490 இதுவும் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஸோ இது would have been a good buy around 1500, but still better companies. Pidilite again has been flat 1400, but in the 50 இந்த இதுலேருந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 70% இருந்திருக்கு. ஓகே, already is crossed 40%. March 25th வந்து 1180. ஸோ 52 week லோவில் டெட் ஃப்ரீ கம்பெனி பார்த்தா நீங்கள் வாங்கிடணும். Maybe it will go down again, but we have to look at the other stock, the target. Okay, other important. ITC avoid because it's a large cap, 1,300 crores. I was wondering why it is not going up. I was thinking ITC is 250 crore equity capital, but then when I last saw it is 1,300 crores. Number one, equity capital more than 50 crores or 100 crores we'll avoid, because that is when you'll get a lot of debt free companies and you can make more money. Why into the multi-bagger videos பார்த்தா உங்களுக்கு தெரியும். State Bank of India 190, target 350. அப்போ எனக்கு ஸ்டேட் பேங்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்கினா கூட you can wait for 350. When it happens, you'll make a lot of money. United Breweries 962 and it is relatively stronger than இது வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்குது யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் கூட கம்பேர் பண்ணாக்கா. ஏன்னாக்கா it is a beer company. United Spirits is not a beer company. So அது ரொம்ப அடி வாங்கியிருக்கு. United Breweries is more of a beer company, so it is a bit steady. 740 into 1369. Avenue Supermarts, okay, 2184, 2560. It is your call. Please understand, market is like taking the call. The more you take the call, the more you understand. Okay, so don't the educational video. Okay, Petrol LNG 220, 297 is a decent company. It's a government but decent company. Kotak Mahindra 1300, 1740. That's again your call. Nestle 16,000, 18,000, 10% தான் வேண்டாம். So Airtel 432 வாங்கினா உங்கள் டார்கெட் 612. It looks interesting. Siemens 1260, 1717. இதுதான் this is how it is. ரொம்ப கிட்டே இருக்கக்கூடாது. 513, 528லாம் வேணாம், அவாய்ட் பண்ணுறது பெட்டர். NMDC, Sri Cement avoid. So Colpal 1440, it is not required. Container Corporation 356 and 642. So these are இவங்கெல்லாம் கண்டெய்னர் கார்பரேஷனை ஓட ஆரம்பிச்சுன்னா பறந்துடுவான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இது வாங்கினீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வி ஹேவ் டு செல் அரௌண்ட் 642 அண்ட் டிப்ளாய். இப்போ அந்த பயிரிட்டு நீங்கள் அறுவடை பண்ணிட்டு திருப்பி பயிரிடலாம் நீங்கள். ஓகே, ஏன்னா at any point in time the stocks like this you have to invest and wait. DLF, okay, 155, 266. Okay, 155, 266 ஞாபகம் வச்சுக்கோங்க. L&T 902 and 1491. Oh, interesting one is coming. That is ICICI Bank 316 வாங்கினா 552. இதான் டார்கெட். இதெல்லாம் வந்து 1 yearல வர வாய்ப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா லார்ஜ் கேப் நிஃப்டி இஸ் புல்லிஷ். ஸோ நம்ம இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஐ திங்க் ஐ வில் டூ திஸ் வீடியோ ஒன்ஸ் இன் a week. வேல்யூ பிக்னு போட்டு நம்ம மைக்ரோ கேப்
போட்டுட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுறோம். இதில் போர்ட்ஃபோலியோலாம் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. என்ன நேம்ஸ் வரணும், என்ன நேம்ஸ் பார்ப்பாதுன்னு பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது 15 வீக்கில் டெட் ஃப்ரீ கம்பெனி தான் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். Because only when you share the knowledge will be multiply, and the givers always gain. கொடுக்குறவங்க வந்து நிறைய கொடுக்குறவங்க வந்து தொட்டடி தோணும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றடி தோறும் அறிவு. So the more you share, the more you gain. And thank you. Have a great day.